1 x is 1.1 ஓட 6th sum பார்க்க போறோம். Let x belongs to w such that x less than 2 and b is equal to x belongs to natural number such that 1 less than x less than or equal to 4 and c is equal to 3, 5. We need to verify a cross b, b union c equal to a cross b union a cross c. இப்போ ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்களா நமக்கு such that ஃபார்ம்ல கொடுத்தாவே அது வந்து செட் பில்டர் ஃபார்ம். அதே ரோஸ்டர் ஃபார்ம் அதாவது செப்பரேட் எலிமெண்ட்டாக மாற்றணும். இப்போ a is equal to x belongs to whole numberன்ட்டாங்க. x belongs to whole number and then x less than 2. அதாவது எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. belongs to whole number it started with 0. நமக்கு தெரியும் whole numberனா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3, 4 etc. this is whole number. அப்புறம் n நம்பருக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. x less than 2. less than 2னா 2 விட ஸ்மாலாக இருக்கணும். அப்போ இதெல்லாம் இருக்காது. அப்போது எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0, 1. அப்போ நம்ம இங்கே என்ன ஏங்கிற செட் வந்து 0, 1. ஓகே, அதே மாதிரி பி என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் மீன்ஸ் எக்ஸ் இஸ் ஸ்டார்டட் வித் 0 ஜீரோங்கிறது ஓல்ட் நம்பர் 1, 2, 3 எக்ஸெட்ரா. நேச்சுரல் நம்பருங்கிறது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு எண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 1 விட அதிகமாகவும் 4 விட ஸ்மாலாகவும் இருக்கும். இப்போ எக்ஸோட கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 இருக்காங்க. இப்போ 1 விட அதிகமாகவும் 4க்கு ஈக்குவலாகவும் 4 விட ஸ்மாலாகவும் இருக்கும். அப்போ இந்த 1 இன்க்ளூட் ஆகாது. இங்கே ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்கன்னா தான் அந்த நம்பர் இன்க்ளூட் ஆகும். இங்கே ஈக்குவல் டு கொடுக்கல, ஸோ அந்த நம்பர் இன்க்ளூட் ஆகாது. ஆனால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 கொடுத்துருக்காங்க, இப்போ 4 இன்க்ளூட் ஆகும். இப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4. அதுதான் பிக்கு நம்ம எடுத்துக்கணும். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 2, 3, 4. ஓகேவா. சி ப்ராப்ளமே இல்லை, டைரெக்டாக ரோஸ்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. 3, 5. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்னா ஸ்டார்டட் வித் 1, 2, 3, 4. நேச்சுரல் நம்பர்னாவே 1, 2, 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும், எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். அது n நம்பருக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 1 விட அதிகமாகவும் 4 விட ஸ்மாலாகவும் 4க்கு ஈக்குவலாகவும் 4 விட ஸ்மாலாக இருக்கிற நம்பர்ஸ். அப்போ இந்த 3 நம்பர் 2, 3, 4 வரும். அது எடுத்திருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், எல்ஹெச்எஸ் சைட். எல்ஹெச்எஸ் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க, எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு A cross B union C. ஓகே, இந்த ப்ராக்கெட்குள்ளே போர்ட் மாஸ் ப்ராப்பர்ட்டி ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற ஆப்ரேஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும். B union C. அப்போ யூனியன்னா நமக்கு தெரியும், ரொம்ப சிம்பிள், எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எழுதணும். அப்போ B எலிமெண்ட் B union C தானே, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏக்கு இது மாற்றி எழுதி வச்சிங்கன்னா ராங் ஆயிடும். B union C ஃபைண்ட் அவுட் பண்ணணும். B is 2, 3, 4. B union C that is 3, 5. ஓகேவா. இப்போ B union C ஜாயின் பண்ணி எழுதணும். எல்லாத்தையும் 2, 3, 4, 5. இங்கே 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, அங்கே 5 இருக்குது. அப்போ 3 2 டைம்ஸ் வரும். செட் ப்ராக்கெட் இன்சைட் ஒரு எலிமெண்ட் ஒரு தடவை தான் வரணும். ஸோ அந்த 3 ஒரு டைம் எழுதிக்கிறோம். இப்போ A கிராஸ் B யூனியன் C. இப்போ ஏங்கிறது என்ன நம்மளுக்கு 0, 1. and then cross 2, 3, 4, 5. ஓகேவா. நம்மளுக்கு தெரியும் கிராஸ் ப்ராடக்ட்னா ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணணும், அந்த செகண்ட் எலிமெண்ட்டோட இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணணும். ஸோ 0, 2, 0, 3, 0, 4, 0, 5 and then 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. ஓகே, வாங்கி 2, 4 இருக்குது. 2 4s are 8. 2, 4, 6, 8. 2 into 4 எலிமெண்ட்டு. ஸோ 8 வருது ஆன்சர். இப்போ நம்மளுக்கு 8 கிராஸ் ப்ராடக்ட் எலிமெண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ திஸ் இஸ் 1, ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் வி நீட் டு ஃபைண்ட் ஆர்ஹெச்எஸ் சைட். ஆர்ஹெச்எஸ் சைட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஆர்ஹெச்எஸ் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி யூனியன் A cross C இருக்குது. ஓகேவா. ஆர்ஹெச்எஸ் சைடில் என்ன இருக்குது, A cross B யூனியன் A cross C இருக்குது. A cross B யூனியன் A cross C இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிக்கிறேன். A cross Bனா ஏயோட எலிமெண்ட்டெல்லாம் என்ன, ஏங்கிறது 0, 1, Bங்கிறது 2, 3, 4. ஸோ A is 0, 1 cross B is 2, 3, 4. ஓகேவா. 0, 2 and then 0,
3 ஃபஸ்ட்டோட இந்த 3ஐயும் மேட்ச் பண்ணணும். அந்த 0, 4. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1ஓட 1, 2, 1, 3, 1, 4. ஓகே, A cross B. And then next B, A cross C கண்டுபிடி. A cross C. இப்போ ஏங்கிறது நமக்கு தெரியும் 0, 1, cross Cங்கிறது 3, 5. இதை ப்ராடக்ட் பண்ணோம்னா 0வால் 0, 3 and then 0, 5. அப்புறம் இது பாருங்க 1, 3, 1, 5. இப்போ இது 2, இங்கே 2 எலிமெண்ட் 2 எலிமெண்ட் ரெண்டையும் இன்ட்டு பண்ணால் 4, நம்மளுக்கு 4 எலிமெண்ட் கிடைச்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்னா A cross B யூனியன் A cross C. ஓகே, யூனியன் பண்ண இது ரெண்டையும் யூனியன் பண்ணி எழுதணும், அதாவது ஜாயின் பண்ணி எழுதணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஜாயின் பண்ணி எழுதும்போது ஃபஸ்ட்டு இங்கே எனக்கு 0, 2 இருக்குது, எழுதிட்டோம். இங்கே 0, 2 டைம்ஸ் இருக்குது, அப்போ ஏதாவது ஒரு தடவை எழுதினா போதும். 0, 3, இங்கே 0, 4, அண்ட் தென் இங்கே 0, 5 இருக்குது. அப்புறம் இங்கே 1, 2, 1, 3 2 டைம்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு டைம் எடுத்துனா போதும். அண்ட் தென் 1, 4, 1, 5. பாருங்களேன், இங்கே 0, 2, இங்கே 0, 2, 0, 3, 0, 3, 0, 4, 0, 4. இங்கே 1, 2, சரி, இங்கே 0, 2 ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் நம்ம ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேஷன் 1ல் இருக்குது, இங்கே 0, 2 இருக்குது, இங்கே 0, 2 இருக்குது. 0, 3, 0, 3, 0, 4, 0, 4, 0, 5, 5. இங்கே 1, 2, 1, 2, 1, 3, 1, 3, இங்கே 1, 4, இங்கே 1, 4, 1, 5, 5. ஸோ ஃப்ரம் 1 and 2 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு இல்லையா? ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS. அப்போ LHSல என்ன இருக்குது? A cross B union C equal to A cross B union A cross C. Hence verified. And the next second sum. Second sum பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செகண்ட் ஒன் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, A cross B intersection C equal to A cross B intersection A cross C. இதை ப்ரூவ் பண்ணணும். A cross B intersection C, A cross B intersection A cross C. போன சம்மில் யூனியன், இதெல்லாம் இன்டர்செக்ஷன், அவ்வளோதான். இப்போது நம்ம LHS சைடு எடுக்கிறோம். LHS சைடு எடுத்துகிட்டு A cross B intersection C. இப்போ ஏங்கிறது நம்ம போன கொஸ்டினில் இருக்கிற அதே 7 எலிமெண்ட்ஸ் தான். இப்போ ஏங்கிறது என்னென்னு பாருங்களேன், போன இதில் பார்த்தா அதே 7 எலிமெண்ட்ஸ். ஏங்கிறது 0, 0, 1. அந்த பிங்கிறது 2, 3, 4. சிங்கிறது 3, 5. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு LHS சைடு எடுக்கிறேன்னா A intersection B A cross B intersection C. அப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறதா ஃபஸ்ட்டு பண்ணணும். B intersection C. ஸோ பிங்கிறது இங்கே என்ன? 2, 3, 4. திஸ் இஸ் B. இன்டர்செக்ஷன் 3, 5. இப்போ இன்டர்செக்ஷன்னா தெரியும், காமன் எலிமெண்ட் மட்டும். இங்கே எது காமன்? 3 மட்டும்தான் காமன். ஸோ 3 இஸ் த ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், A cross B intersection C. அப்போ இங்கே ஏங்கிறது என்ன? 0, 1. சேம் அந்த ஃபஸ்ட்டு சம், செகண்ட், தேர்ட் எல்லாத்துக்குமே சேம் ABC தான். கிராஸ் 3. ஸோ இது கிராஸ் ப்ராடக்ட் நான் பண்ணேன்னா 0, 3 வரும், இங்கே 1, 3 வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 நான் எடுத்துக்குவேன். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2 வந்து RHS சைடு. RHS என்ன? A cross B intersection A cross C. இப்போ A cross B அப்படின்னா ABயும் கிராஸ் பண்ணணும், கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். ஏங்கிறது 0, 1. கிராஸ் பிங்கிறது 2, 3, 4. ஓகேவா? இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 0, 2, 0, 3, 0, 4.
இந்த 0வோட இந்த 3யும் மேட்ச் பண்ணணும், இந்த 1ஓட இந்த 3யும் மேட்ச் பண்ணணும். 1, 2, 1, 3, 1, 4. ஓகே. And then A cross C. A cross C na A is 0, 1 element. And then C is 3, 5. Okay va. A cross C na A 0, 3 and then 0, 5. 1, 3 and then 1, 5. Okay va. இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும், இன்டர்செக்ஷன் பண்ணணும். இன்டர்செக்ஷன்னா காமன் எலிமெண்ட். இது ரெண்டும் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே 0, 2 இருக்குது, இங்கே 0, 2 இல்லை. இங்கே 0, 3 இருக்குது, இங்கே 0, 3 இருக்குது. 0, 4 இங்கே 0, 4 இல்லை. 1, 2 இருக்குது, இங்கே 1, 2 இல்லை. ஆனால் இங்கே 1, 3 இருக்குது, இங்கே 1, 3 இருக்குது. 1, 4 இங்கே 1, 5. அப்போ ரெண்டே ரெண்டு தான் காமன், 0, 3யும் 1, 3யும். ஸோ A cross B intersection A cross C is equal to 0, 3 and then 1, 3. Okay, so this is equation number 2. From 1 and 2 LHS is equal to RHS. LHS ங்கிறது என்ன, A cross B intersection C equal to A cross B intersection A cross C. Hence verified. Okay, next third sum. Third sum பார்த்தீங்கன்னா தேர்ட்லேயும் சேம் அதே தான். ஏ தேர்ட் சம்லேயும் ஏங்கிறது சேம் அதுதான். A is equal to 0, 1 and then B is equal to 2, 3, 4 and then C is equal to 3, 5. ஓகேவா. ஸோ என்ன நம்ம ப்ரூவ் பண்ணணும் தேர்ட் சம்மில், A union B cross C equal to A cross C union B cross C இப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா. இப்போ இதில் LHS சைடு என்னன்னு பாருங்களேன். LHS is equal to A union B cross C. அப்போ A union B ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். A union B இங்கே என்ன, A union Bனா A is equal to 0, 1 யூனியன்னா 2, 3, 4. ஓகேவா. A union இப்போ யூனியனை ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதணும். 0, 1, 2, 3, 4 த A union B. இப்போ எதையே எது கூட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும்னா சியோட. செகண்ட் டைம் தான் இங்கே தான் செகண்ட் இங்கே தான் சி இருக்குது. அப்போ சி செட்டு இங்கே தான் எழுதணும். இட் மீன்ஸ் A union B கிராஸ் சி. அப்போ A union B தான் ஃபஸ்ட் எழுதணும். 0, 1, 2, 3, 4. ஓகே. கிராஸ் சிங்கிறது என்ன, 3, 5. இப்போ இது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 0, 3 and then ஃபஸ்ட்டு இந்த 5ஓடையும் இதை மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு 0ஓட 3, 5. அப்போ 1ஓட 3, 5, 2ஓட 3, 5 மேட்ச் பண்ணணும். ஸோ 0, 3 and then 0, 5. நெக்ஸ்ட்டு 1, 3 and then 1, 5. 2, 3, 2, 5. 3, 3, 3, 5. நெக்ஸ்ட்டு 4, 3, 4, 5. டோட்டலாக எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இங்கே 5, 2, 5, 2 சார் 10. ஸோ 10 இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, RHS சைடு. RHS சைடு என்ன இருக்குது, RHS சைடு A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C. அப்போ நம்ம A கிராஸ் C ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். A கிராஸ் Cங்கிறது என்ன, A கிராஸ் C இஸ் ஈக்குவல் டு A எலிமெண்ட் என்றால் 0, 1 கிராஸ் C எலிமெண்ட் இஸ் 3, 5. இப்போது ஏவோட ஏசியை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா 0, 3, 0, 5 கிடைக்கும். அண்ட் தென் 1, 3, 1, 5. ஓகேவா. அந்த நெக்ஸ்ட்டு B கிராஸ் C. B கிராஸ் C. அப்போ B எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா B வந்து 2, 3, 4. B வந்து 2, 3, 4. கிராஸ் C அப்படிங்கிறது 3, 5. இது 3, 5. இப்போ இதை வந்து மேட்ச் பண்ணுறோம். இந்த 2ஓட இந்த ரெண்டையும் ஆர்டர் பேர் எழுதுகிறோம். இந்த 3ஓட இந்த 3, 5 எழுதுகிறோம். 4ஓட 3, 5 எழுதுகிறோம். ஆர்டர் பேர்ஸ் 2, 3 and then 2, 5.
3, 3 and then 3, 5. 4, 3 and then 4, 5. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு A கிராஸ் C கிடச்சிச்சு, B கிராஸ் C கிடச்சிச்சு. ரெண்டையும் யூனியன் ஜாயின் பண்ணி எழுதுகிறோம். A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C ரெண்டையும் ஜாயின் பண்ணோம்னா எல்லாமே ஒரு செட் ப்ராக்கெட்குள்ளே எல்லாத்தையும் எழுதுவோம். 0, ரிப்பீட்டட் எலிமெண்ட் ஒன் டைம் எழுதுவோம். மீதி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எழுதுவோம். 0, 3, 0, 5, 1, 3, 1, 5 and then 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஃப்ரம் 1 and 2 ஃப்ரம் 1 and ஃப்ரம் 2 ரெண்டையும் செக் பண்ணுங்கள் பார்க்கலாம். இங்கே 0, 3 இருக்குது, இங்கே 0, 3 இருக்குது. 0, 5 இருக்குது, 0, 5 இருக்குது. 1, 3 இருக்குது, 1, 3. 1, 5 இருக்குது, இங்கே 1, 5. அப்புறம் பாருங்கள் 2, 3 இருக்குது, இங்கே 2, 3. 2, 5, 3, 3, 3, 5. 2, 5, 3, 3, 3, 5. and then 4, 3, 4, 5, 4, 3, 4, 5. டோட்டலாக இங்கே 10 எல்லாம் சேமாக இருக்கிறனால நம்ம எப்படி டிசைட் பண்ணலாம் ஃபைனலாக? ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS. LHS சைடில் என்ன இருக்குது? A யூனியன் B கிராஸ் C equal to A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C. hence verified. தேங்க்யூ சில்ட்ரன். கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.